வணக்கம் நண்பர்களே, இது நீங்கள் உங்கள் பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த சேனல் இப்போ புதுசாக நாங்கள் எஸ்பி கட்ஸ்ன்னு மாற்றிருக்கோம் ஒரு சில காரணங்களுக்காக. இன்னைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் எங்களுக்கு கிடைச்ச 100% உண்மை. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும் பொங்கல் பண்டிகை. எப்போதும் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களின் மேடையாக மாறிவிடும் இந்த பண்டிகை நாளில் அடுத்த ஆண்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா கைஸ்? ஜனநாயகன் படமும் வெர்சஸ் பராசக்தி படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்றி பெற போறது யாரு என்பதனால நிறைய பேர் இந்த படத்துகளுக்கு ஆர்வமா இருக்காங்க. இந்த வீடியோல இந்த இரண்டு பெரிய மிக படங்களின் போட்டி, அவற்றின் படப்பிடிப்பு அப்டேட்டுகள், நடிகரின் பற்றிய தகவல் மற்றும் எதிர்பார்ப்பு பற்றிய முழு விவரங்களையும் நாங்க காணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எஸ்பி கட்ஸ் சேனலுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோகள் உங்களுக்கு புதுசா நோட்டிபிகேஷனா சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அது விஜய் சாரோட கடைசி படம். விஜய் நடிக்கும் கடைசி படம் என்ற ஒரு விஷயம் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை இயக்குறது எல்லாருக்கும் தெரிந்தது எச் வினோத். அவர் துப்பாக்கி, கத்தி, மார்க்கண்டேயன் போன்ற படங்களில் ஒரு அசிஸ்டண்டா முதல்ல வேலை செஞ்சிருந்தாரு. இப்போ ஒபிஷியலா ஒரு டிரெக்டராகவும் மாறி இருக்காரு. இவர் ஒரு திறமசாலி. இந்த படக்குழுவில் பூஜா ஆக்டே, பிரியாமணி, கௌதம் வாசுதேவன் சார், மமிதா பைஜு, பாபி தியோஸ், நரேன் போன்ற பலர் நடிக்கிறாங்க. இப்படத்தின் கதை அரசியல் த்ரில்லர் என்ற நிலையில் இருக்கிறதுனால விஜயின் அரசியல் பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் என நிறைய பேர் சொல்றாங்க. தயாரிப்பு தரப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், டீசர், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுது. இப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்க வேண்டும் என திட்டமிட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண படக்குழு தயாரா இருக்கு. இதே நேரத்துல சிவகார்த்திகேயன் புது படமான பராசக்தி, அதுவும் ஒரு பெரிய முயற்சி. அதுவும் சுதா கங்கோராவோட சேர்ந்து சூரிய போட்டு படத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுல மல்டி ஸ்டார்னு சொன்னா சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட படம் நடிக்கிறாங்க. இதனால இந்த படத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இது மிகுந்த உணர்வு பூர்வமான கதை என்பதால் ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க. இந்த படத்தின் பின்னணி கேட்டீங்கன்னா 1980 காலகட்டத்தில் நடக்கும் ஒரு நாட்டுப்புற கதையாக இருக்கலாம். பராசக்தி படத்தை 2025 பொங்கல் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க அதிகாரப்பூர்வமாக. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படம் ஒன்று இருந்ததுனால அந்த டேட் தள்ளி போக, இந்த படமும் ஓரளவு தள்ளி போனதால 2026 பொங்கல் அன்னைக்கு அவங்க ரிலீஸ் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தளபதியோட மோதிரத்துக்கு. இப்ப நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி விஜயின் கடைசி படம் என்பதால ஜனநாயகன் படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரம் சிவகார்த்திகேயன் தனது படத்தை ஜனநாயகன் வெளியாவதற்கு முன்பே ரிலீஸ் செய்யலாம் என திட்டமிட்டிருக்காரு என்று சொல்றாங்க. இதனால் இந்த இரண்டு படங்களும் தனித்தனி சந்தையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்கலாம். இரண்டும் வெற்றி பெற்றால் தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான கட்டமா இருக்கு. பாக்ஸ் ஆபீஸில் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதால ப்ரீ புக்கிங் அதிகமா இருக்கும், அதிக வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் த்ரில்லர் என்பதால விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கூடுதல் தாக்கம் ஏற்படுத்தும். இயக்குனர் எச் வினோத் என்பதால் கதை மற்றும் திரைக்கதை மீது ஒரு உறுதியான நம்பிக்கை வைக்கலாம். நாங்க பராசக்தி படத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஆதர்வா ஆகிய மல்டி டாலன்ட் ஸ்டார் இருக்கனால இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் கூட. அதே நேரம் சுதா கொங்கரா இயக்கம் என்பதால நிச்சயமாக ஒரு மனதை தொட்ட கதையாக இருக்கும். பெரிய பட்ஜெட், தரமான தயாரிப்பு என்பதால தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த இரண்டு படம் சிறப்பாக இருக்கும். இந்த மோதல் உண்மையா அல்லது படக்குழுவினர் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் உத்தரவா, இல்ல ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி எந்த படம் வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன கைஸ்? ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்ட் செய்யுங்க. எந்த ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தளபதி தான் ஜனநாயகன் படம் தான் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, வாய்ப்பே இருக்கு. ஏன்னா நம்ம தளபதி அவருடைய கடைசி படம், அதாவது அவர் அரசியலுக்கு போறதுக்கு முதல் கடைசி படம் சொல்றேன். அந்த படம் கட்டாயம் ஜெயிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் எஸ்பி கட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.